ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம சூப்பராக ஒரு சைவ சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னும் நல்லா காஞ்சப்புறம் கடுகு பருப்பு அதை கூட சேர்த்துக்கோங்க. கடுகு பருப்பு நல்லா புரிஞ்சு வரும்போது நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இது கூட போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலை அந்த மண்ணை சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேமியா ஜவ்வரிசி போட்டு பால் பாயாசம் பண்ண போகிறோம். நல்லா பாலை காய்ச்சி கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வரும்போது நம்ம ஜவ்வரிசி அது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சப்புறம் சேமியா அது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த சுடு தண்ணியில் கொதிக்கணும். ஜவ்வரிசி சேமியாலாம் நல்லா வெந்தப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பாலை இது கூட சேர்த்துடலாம். நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். நான் இந்த மாதிரி வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜவ்வரிசி வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஜவ்வரிசி சேமியாலாம் வெந்தப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே வெந்து வந்துடுச்சு. சப்போஸ் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி காய்ச்சி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு. ஒரு வானல் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனப்புறம் நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யெல்லாம் நல்லா அந்த ஹீட்டில் மெல்ட் ஆனப்புறம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இதை இந்த நெய்யில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா நெய் ஹீட் ஆனப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த முந்திரி பருப்பில் நல்லா பொன்னிறமாக வந்தப்புறம் நாம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பாயாசத்தில் இதை சேர்த்துடலாம். நாம் அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு இனிப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு பால் பாயாசம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைவ சாப்பாடுனாலே ஒரு மெயினான சூப்பரான டிஷ் எதுன்னா சாம்பார் தான். அந்த சாம்பாரை ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பாரை எப்படி வைக்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தாளித்து நம்ம எடுத்துக்கலாம். நல்ல முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா வதக்கின அப்புறம் நம்ம வச்சுருக்க சாம்பார் கூட இது போட்டுடலாம். நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வரணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாதம், அப்பளம், உருளைக்கிழங்கு, கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு சாம்பார் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அப்புறம் சூப்பரான ஒரு பால் பாயசமும் ரெடி பண்ணியிருக்கோம். இது கூடவேவும் இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.